மக்களை பிகைநூட் நடத்திய தாவேக்காவினுடைய 100 நாள் ஆட்சி அப்படிங்கிற விவாதத்துல அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே திமுகவினர் அவரை பேச விடாமல் தடுத்து மிகப்பெரிய ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வருகை தந்திருக்கிற நண்பர் இப்படி இருந்தா எப்படி பேசுறது? இல்ல இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு அடிப்படை நாகரிகம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது மட்டும் இல்லாம அவர் பேசவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வந்தது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆமாங்க, சொல்லுவோம், சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, ஆமா ஆமா, யாருமே ஏற்கனவே சொல்றேன். ஆமா, மிகப்பெரிய ஒரு அட்டுழித்தம் பண்ணிருக்காங்க திமுக. அதை பத்தியும் அண்ணன் ராஜீவ்காந்தி முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர், இப்ப இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர், அப்ப வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுத்து திமுக எதிர்த்தும் இப்பொழுது திமுகவுக்கு முட்டு கொடுத்து தாவேக்காவை எதிர்த்தும் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகள், அவரை பத்தியும் காக்கா பிரியாணி சாப்பிட்டா வந்து காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கரிக்கஞ்சி கார்த்திகரனை பத்தியும் தாவேக்காவுடைய சாதனைகளை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களை பிகைநூட் நடத்திய தாவேக்கா ஆட்சியினுடைய 100 நாள் சாதனை அப்படிங்கிற ஒரு விவாதம். அதுல நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச ஆரம்பிக்காரு அப்படின்னா, அவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய அந்த பேர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான அப்படிப்பட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த பேர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராரு. அவர் சொல்ல ஆரம்பிச்ச மைக்க தொட்டதுல இருந்தே திமுக வந்து அராஜகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கூச்சல் இருக்காங்க, அவர் பேசவே விடல. அப்படி பேச விடாம தடுத்துக்க இருக்கும் போது கேட்கிறாரு நடுவரை பார்த்து, இப்படி கூச்சல் விட்டா எப்படி பேசுறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்படி இருந்து அவங்க அடங்கல, நம்மளுடைய பாண்டியர்களுமே அமைதியா இருங்க, குறைஞ்சபட்சம் அறத்தோட இருங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்கிறாரு. அதுக்கெல்லாம் அவங்க ஏத்துக்கறல. ஏன் அப்படின்னா, நாஞ்சில் சம்பத் அவர்களை பேச விடக்கூடாது, எப்படியாவது எதிர்க்கணும், அவரை தடுத்து நிறுத்தணும், ஏன்னா அவரை பேசவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒட்டுமொத்த திமுகவரும் அங்க பங்கேற்று இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் அவர் வந்து பேச விடல. அப்படி பேச விடாம அவங்க வந்து அராஜகம் பண்ணிக்கிறதுனால இவர் வந்து கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அந்த வார்த்தையை விட்டோன்னே அவங்க அது சாதகமா பயன்படுத்தி மேடைக்கு அவரை அடிக்கிறதுக்கு முற்பட்டு வராங்க. அடிக்கிறதுக்கு முற்பட்டு வந்து மிகப்பெரிய அராஜகத்தில் ஈடுபட்டு அவரை கடைசி வரைக்கும் பேசவே விடல. ஏன் பேச விடல? பேசினாக திமுகவினுடைய முகத்திரையை பிச்சு எடுத்துருவாரு, பேசினா திமுகவுக்கு மிகப்பெரிய அந்த சபையில அவமானத்தை அசிங்கத்தை ஏற்படுத்தி விடுவாரு, அவரு பேச்சாலே அவங்க மூஞ்சிலாம் கரியை பூசுவார் அப்படின்ட்டு பேசி வச்சு இவரை பேச விடாம தடுத்துருச்சு திமுக. இது ஒரு பொழப்பா? ஒருத்தர் பேச வாராரு அப்படின்னா அவருடைய கருத்து என்ன, அவர் என்ன சொல்ல வாராரு அப்படின்ட்டு கேட்டுட்டு எதிர்த்தா பரவாயில்ல, வந்து மைக்க புடிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு உள்ளதான் அவர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. பேசுறதுமே திமுக பத்தியோ எந்த கட்சியை பத்தியோ அவர் பேசல, பேசுறதுக்கு மைக்க பிடிச்சு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய அந்த நபர்களை பத்தின அந்த பேர்களை தான் சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச்ச ஆரம்பிக்கும் போதே திமுக அவர் கொந்தளிக்கிறாங்க. ஏன் கொந்தளிக்கிறீங்க? வாங்கின 200 ரூபாய் கலசிதா? 200 ரூபாய் ஆளுக்கு 200 ரூபாய் டோக்கன் கொடுத்து உள்ள கழிப்பிட்டாங்களா? நாஞ்சில் சம்பத்தை பேச விடாதீங்க, அவர் பேசினாக்கா நம்மளுடைய முதுகுத்தலை பிச்சுவாரு, அவர் பேச விட்டாங்க நம்மளுடைய முகத்திரை கிழிச்சுவார். ஏற்கனவே உங்களுடைய முகத்திரை எல்லாம் கிழிக்கப்பட்டுதான், ஏன்னா வீட்டுல அமர்ந்திருக்கீங்க, எதிர்கட்சியா கூட அடுத்த தேர்தலில் வர முடியாது அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்கு. 100 நாள் ஆட்சி இதுக்கிட்டு சாதனை இல்ல, வேதனை தான் அப்படின்னு ஒரு பக்கம் கூவுறாங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய தோழர்கள் நண்பர்கள்லாம் 100 நாள் ஆட்சி மிகப்பெரிய சாதனை, 100 நாள் ஆட்சி சாதனையா வேதனையா அப்படிங்கிறதெல்லாம் இல்ல, உங்களுடைய அதிகார திமுறை, ஏன்னா உங்களுடைய அதிகார திமுறை, பதவி வெறியை, பண வெறியை, என பதவி மோகத்தை, மக்களை அடக்கி ஆளணும் அப்படி நடக்கக்கூடிய அந்த எண்ணத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனா அப்படிங்கிற ஒரு வரலாறு எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்ட்டு சொல்லி கேலி கூத்தாடுன உங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 108 இடங்களை வென்று மிகப்பெரிய ஆளுங்கட்சி அமர்ந்திருக்காரு இல்லையா, அதுவே மிகப்பெரிய சாதனை தான். இந்த நிகழ்ச்சியில நடுவராக இருக்கக்கூடிய பாண்டியர்கள் என்ன சொன்னாரு, 100 இல்ல 50 இல்ல 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, அப்படி ஜெயிச்சுட்டா அரசியலே பேசல அப்படின்னாரு. அவர் மூஞ்சிலும் கரையை பூசி கரையை தொடச்சிட்டு தானே இங்க உட்கார்ந்துருக்காரு. இப்ப அது மிகப்பெரிய சாதனை தானே. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து ஆண்டுக்கு இருந்த எல்லா உறுப்பினர்களும் வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கி திண்டு கொடுத்த அந்த நிலையை மாற்றி இன்னைக்கு மக்கள் படம் மக்களுக்கு தான்
அப்படின்ற நிலையை உருவாக்கி இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய சாதனை. லஞ்சத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் இது வரைக்கும் எல்லா தலைவர்களும் பேசிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திருக்காரு. அது மிகப்பெரிய சாதனை இல்லையா? அதிகமாக ஊழல்ல பங்காற்றி இருக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவு ஆன்லைன்ல பதியலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அது மிகப்பெரிய சாதனை தான். ஆட்சிக்கு வந்தோடனே 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடி சீல் வச்சார் இல்லையா, அது மிகப்பெரிய சாதனை தான். போதைப் பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய அளவுல பறிமுதல் செய்யப்பட்டு கைப்பற்றப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கைது நடவடிக்கை எடுத்து வராங்க இல்லையா, அது மிகப்பெரிய சாதனை தான். பல்வேறு சாதனைகள் தமிழ்நாட்டுல 100 நாளைக்குள்ள நிகழ்த்தி இருக்காங்க. நீங்க எத்தனை நாள்ல என்னென்ன சாதனை பண்ணீங்க? வந்த உடனே 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டீங்களா? வந்த உடனே இலவசமா பேருந்து கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டின ஆட்சியை தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல அவங்க கொண்டு வந்த அந்த திட்டங்களுக்கு ஃபுல்லாமே நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்களா, ஸ்டிக்கர் ஒட்டலையா? நீங்க அப்படியே புதுசா அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு புதுசா கொண்டு வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் அதுக்கு முகப்புல ஸ்டிக்கர் ஒட்டி தான் இந்த உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நடத்துனீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து ரேஷன் கடை கட்டப்பையில இருந்து எல்லாத்துலயும் கலைஞருடைய படம், ஸ்டாலினுடைய படம், அதுக்கு முன்னாடி எடப்பாடியோட படம், ஜெயலலிதா அவர்களுடைய படம், என்ன எம்ஜிஆர் படம், இப்படித்தானே கொண்டு வரீங்க. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில முதலமைச்சர் விஜயனுடைய படத்தை போட்டு ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேர்ல ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க அப்பா பேரு, உங்க தாத்தா பேரு, ஏன்னா எல்லாரும் பேரையும் போட்டு கொண்டு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை கேனையனாக கிறுக்கனாக ஆக்கியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அரசினுடைய திட்டங்கள், ஏன்னா ரேஷன் பொருளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பேக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அன்னைக்கு நடந்த திராவிட கட்சியினுடைய அதிகாரத்துல இருந்த அந்த முதலமைச்சருடைய பேரு, அவங்களுடைய அப்பா பேரு, அவங்களுடைய தாத்தா பேரு அப்படின்னு எல்லாரும் பேரையும் எல்லாரும் புகைப்படத்தையும் போட்டு வரலையா? ஏடிஎம்கே இருந்தாக்கா எடப்பாடி அவர்களுடைய போட்டோ, ஏன்னா அம்மா அவர்களுடைய போட்டோ, எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ, ஏன்னா அங்கிட்டு திமுக இருந்தா ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ, ஏன்னா அந்த கருணாநிதி கலைஞர் அவர்களுடைய போட்டோ, இப்படி எல்லாருடைய போட்டோவையும் போட்டு நீங்க நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கலையா? இன்னைக்கு விஜய் அவர்களுடைய போட்டோ எதுலையாவது அரசு நலத்திட்டங்கள்ல அவருடைய போட்டோ ஒட்டி வருதா? இல்ல. இது மிகப்பெரிய சாதனை தானே. மக்களுடைய படத்துல நீங்க மக்களுக்காக உங்களுடைய படத்தையும் உங்களுடைய பேர்களையும் நீங்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலம். அந்த கேவலத்தை இன்னைக்கு மாற்றி மக்கள் பணம் மக்களுக்கு தான், மக்களுடைய இதுதான் அப்படின்னு தமிழ்நாடு அரசின் போட்டுதான் நீங்க எல்லாமே நீங்க வெளியாகுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்களா இருக்கட்டும், ஏன்னா நம்மளுடைய கைக்கஞ்சி கார்த்திகேயனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு நேரத்துல திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க. திமுகவுடைய எதிர்ப்பையும் திமுக திராவிட கட்சிகளை ஒழிக்கணும், திமுக வீழ்த்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டி திமுகவை கடுமையாக விமர்சிச்சு திமுக வீழ்த்தணும் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டவங்க இந்த ராஜீவ்காந்தி, இந்த கருக்கஞ்சி கார்த்திக். ஆனா இன்னைக்கு எந்த வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க? திமுகவுக்கு ஆதரவான ஒரு சில உட்கார்ந்துருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு? நாங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா எங்க அண்ணன் சீமான் தான் எங்க சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு யார் சொல்றா? திமுக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சொல்றாரு. கருக்கஞ்சி கார்த்திக் என்ன பண்றாரு? முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காரு. நீங்க திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சீங்க, ஏன்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு திமுக வீழ்ந்துருச்சு. ஏன்னா திராவிடம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல, ஆட்சி அதிகாரத்துல இல்ல. ஆனா இப்ப உங்களுடைய கூவலை எங்க விட்டீங்க? திமுக அவர்கிட்ட இப்ப தாவேக்காவுக்கு மாறிட்டீங்க. அப்ப தமிழ்நாட்டு தமிழன் ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல, திராவிட கட்சி வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல. மக்களை ஏமாற்றி, ஏன்னா மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தானே. நீங்க எல்லாம் ஆட்சி வர மாட்டீங்க, வாரவானே விட மாட்டீங்க. நீங்க திமுக எதிர்க்கணும், திமுக எதிர்க்கணும்னு திமுக மட்டுமே எதிர்த்துக்கிட்டு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய ஆசை. நம்மளுடைய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர்களை பயணிச்சாரு, கடுமையாக திமுக எதிர்த்து பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டு ஏன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு ஞான உதயம் இல்ல, அது டக்குனி பெறமுட்டாருன்னா திமுக போய் சேர்ந்துட்டாரு. இப்ப திமுக சேர்ந்து இங்க கூவுனதை விட அங்க பல மடங்கு கூவல். எப்படி கொஞ்சம் கூட மனசு உறுத்தாதா? ஏன்னா கொஞ்சம் மனச்சாட்சி கேட்காதா? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல எதிர்த்து கூவுனீங்க, அவங்க எதிர்த்து இப்ப அவங்ககிட்ட போயிட்டு இவங்களை எதிர்த்து பேசுறீங்க. இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? மக்களை மடைமாற்றக்கூடிய நிலைப்பாடு. மக்கள் இது ஒரு காலம் இந்த மாதிரி அரசியலை ஏத்துக்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் எப்ப வரும் காத்துக்கு இருக்காரு யாரு? நம்மளுடைய சீமான் அவர்கள். இடைத்தேர்தல் எப்ப வந்தாலும் சரிதான், நீங்க ஜெயிக்க போறது இல்ல.
ஏன்னா நீங்க ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போறதில்ல. உங்களுடைய எண்ணம் என்ன திருநிதி, உங்களுடைய கொள்கை வந்து திருநிதியால என்ன பிழைப்பு நடத்துறதா உங்களுடைய கொள்கை. ஏன்னா அதுல நீங்க உறுதியா இருக்கீங்க. நீங்க வெல்றோம் வெல்லல அதெல்லாம் வந்துட்டு கணக்குல இருக்கிறது இல்ல. ஆனால் ஒரு வெத்து விளம்பரத்தை ஏற்படுத்தி கொண்டு திமுக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு தாவேக்காவை எதிர்த்து யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களோட காசை வாங்கிட்டு பேசக்கூடிய நிலைப்பாட்டுல தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியும் அவங்களுடைய தொம்பிகளும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்களை பேச விடாம தடுத்ததுக்கான காரணம் என்ன? அவர் பேசினாருன்னா உங்களுடைய முகத்திரை கிழிச்சுவாரு அப்படின்டா. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க அதிகாரத்துல, அதாவது மக்களை அதிகாரம் பண்ணீங்க, ஆட்சி பண்ணல, மக்களை அதிகாரம் பண்ணி நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு இன்னைக்கு காணொலி இருக்கு. ஏன்னா உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஏழை எளிய மக்கள் பக்கத்துல கூட நிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு எடுத்து ஊட்டி விடுறாரு. ஏன்னா ஊட்டி விடுன்னு அப்படியே கையை கழுவிட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பேருந்துல பயணம் பண்றாரு, பக்கத்துல ஒரு ஏழை வாலிபன் நிக்கிறாரு, அவரை வந்துட்டு கிணத்துல தட்டி போக சொல்லிடுறாரு. ஒரு அம்மா வந்து காலில் வந்து மனு கொடுக்குறாங்க, அந்த அம்மாவை மனுவை ரைட்ல வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மாவை லெப்ட்ல தள்ளிவிட்டு போறாரு. ஒரு சின்ன குழந்தை வந்து கை கொடுக்க வருது, அந்த கையை தட்டி விட்டு நின்று அவங்க மாதிரி அப்புறப்படுத்திட்டு அப்புறமா நடந்து போறாரு. இந்த மாதிரியான மக்களை வந்து வெறுக்கக்கூடிய, ஏன்னா மக்களுடைய மக்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தை ருசிக்கக்கூடிய நீங்க மக்களை மட்டும் வெறுக்கிறீங்க. ஏன்னா நீங்க வெள்ளச்சட்டை போட்டு காலால் அப்படி தூக்கி விட்டுட்டு திமுகவினுடைய கொடியை குத்திக்கிட்டு ஃபார்ச்சுனர்லையும் இனோவாவிலையும் நீங்க வந்து எவ்வளவு திமுறாக எவ்வளவு மண்டக்கரமாக இருந்தீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்தாங்க. நீங்க மக்களுக்கு எதையுமே நீங்க வந்து நலத்திட்டங்கள் மக்களுக்காக எதையுமே செய்யல, அரசியலுக்காக தான் நீங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க ஒழிய மக்களுக்காக எதையுமே செய்யல. மக்களை ஆளணும், அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இது வரைக்கும் திமுகவுக்கு இருந்துச்சு ஒழிய மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், மக்களோடு நிக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் திமுக மட்டும் இல்ல, திமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ யாருமே செயல்படல இது வரைக்கும். பாகிஸ்தான் பக்கத்து நாடு இல்லை அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு அரசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா இல்லைன்னா திமுகவுக்கு அரசியல் இல்லை. திமுக வந்துடும் பூச்சாண்டி வந்துடும் இந்த பூச்சாண்டியை கட்டிதான் திமுக வந்து இத்தனை நாளா வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்துச்சு. இப்ப அந்த பூச்சாண்டியெல்லாம் உடைச்சு பணபலம் பண அதிகாரம் இது எல்லாத்தையுமே சுக்கு ஆக்கி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன் முறையாக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அதான் நம்மளுடைய ஜோசப் விஜய் அவர்கள். தாவேக்காவினுடைய 100 நாள் சாதனை என்ன அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? தாவேக்காவினுடைய 100 நாள் சாதனை மே 4ஆம் தேதியே அவங்களுடைய முதல் சாதனையை நிறுவிட்டாங்க. காலைல 8 மணிக்கு ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 இடத்துல முன்னிலை. ஏன்னா திமுக வந்து 11 இடத்துல முன்னிலை அப்படின்னு வரும்போது என்னப்பா ஒரு சீட்டு கூட வரமாட்டேன்னு சொன்னாங்க, 2 சீட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு நம்மளுடைய உடன்பிறப்புகள்லாம். ஒரு 12 மணி ஆகும்போது 72 இடங்கள்ல தாவேக்கா முன்னிலை, 32 இடத்துல திமுக முன்னிலை அப்படின்னு வந்துச்சு. அப்ப 2 மணி வாக்குல தொடர்ச்சியாக குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா பின்னடைவு அப்படி வந்துச்சு. வர 5 மணி வாக்குல 108 இடங்கள்ல தாவேக்கா வந்து வெற்றி அப்படின்னு வந்துச்சு. அதுதான் அன்னைக்கு பண்ணாங்க இல்லையா, அந்த சம்பவம் தான் முதல் வெற்றி. இது 100 நாள் இல்ல, 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த வெற்றி இந்த சாதனை என்ன ஒரு நாளும் முறியடிக்க போவதில்லை. இது உங்கள் மூஞ்சில பூசின கரி, இந்த கரியை உங்களால் எந்த காலத்திலும் அகற்ற முடியாது அப்படிங்கறதா நம்மளுடைய மேன்மையான கருத்து. நானும் வருவேன் தனி ஒருவனாய்